உலக மகிழ்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? அது ஒரு மனம் சார்ந்த விஷயம் தானே. இந்த மனதிற்குள் ஓடக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கோ அதுதான் அன்றைய நாளை தீர்மானிக்கும். அன்றைய நாள் என்பது அடுத்தடுத்த நாட்களை வரையறுத்து வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு நாம் செல்லுகிற போது நம்முடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அமையும். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி எழும்போது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எப்படிங்க இதில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தானே எழுது. நிச்சயமாக முடியும். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி 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 இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி தீரும், இதில் வந்து நான் எப்படி வெளிவரது அப்படின்னு நீங்கள் யோசிக்க உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும். மன இறுக்கம், மன அழுத்தம் போன்றவை ஏற்படும். இதனால் தற்கொலை போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. சரி, மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியல, இதுலேருந்து எப்படி கடந்து வர்றது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து ஒதுக்கி வைங்களேன். இன்னைக்கு பிரச்சனை, இது நாளைக்கு முடியாது, நாளன்னைக்கு முடியாது, இங்கே எதுவுமே ஒரே நாளில் மாறிடாதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தூக்கி தூரமாக வச்சுட்டு ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ பழக்கிக் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு உளவியல் சிந்தனையாளர்கள், மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், எடுத்து வைக்க முடியாது, ஆனால் நிச்சயமாக முடியும். இப்படி நீங்கள் அதையே நினச்சி இருக்கும்போது, கவலைப்படும் போது உங்களுக்கு மிக முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியது கிட்னி. சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது அடுத்தடுத்த ஆர்கன்ஸும் பாதிக்கப்பட்டு உடல்நலம் ரொம்ப மோசமடையும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது உண்டு. இது உலக நியதி, இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. எனவே எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு. இன்றில்லையே நாளை, நாளை இல்லையே நாளை மறுநாள் இதற்கான ஒரு முடிவு நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள். அப்போது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கவலைப்படுறதுனால அது நிச்சயமாக மாறப்போகிறதில்ல. அதற்கான முடிவை, அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க வேண்டும். அந்த இடத்திலேயே நீங்கள் தேங்கி நின்று விடாதீர்கள் அப்படின்னு உளவியல் சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடலாங்க, பேசிடலாம், என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறந்து போகும் மாயங்கள். நேற்று இருந்த கஷ்டம் இன்றைக்கி நமக்கு பெருசாக தெரியாது, இன்றைக்கி அதை நினச்சா சிரிப்பாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் சில நாட்கள் கழித்து ரொம்ப இலகுவானதாக மாறி போயிடும். சில நேரங்களில் நாமே அதை நினச்சி சிரிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட போயிடுவோம். எனவே எல்லாவற்றையும் கடந்து வாருங்கள். முடியலை, மன இறுக்கமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னா இசையை கேளுங்கள், நல்ல இசையை கேளுங்கள், திரைப்படம் பாருங்கள், நண்பர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு மிக நெருக்கமான நம்பிக்கையான நண்பர்களிடம் அல்லது உறவினர்களிடம் உங்களது பிரச்சனையை சொன்னால் பாரம் குறையும். ஒருவேளை அவர்களிடமிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சில பேர் நாளை அதையே வைத்து உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழல் இருக்கும். உங்களுடைய ரகசியம் வெளியே சென்றுவிடும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படிங்கிற இந்த வரிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நிச்சயமாக நாமும் மகிழ்ச்சி கடலில் நீந்தலாம்.